இன்றைய முதன்மை செய்திகள். புதுச்சேரியில் ஹோட்டல் உரிமையாளரிடம் ரூபாய் 9,000 மர்ம நபர்கள் நூதனமாக மோசடி செய்தது தொடர்பாக சைபர் கிரைம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் அருள்மிகு ஸ்ரீ கோகிலாம்பிகை உடனுரை ஸ்ரீ திருக்காமேஸ்வரர் ஆலய பிரம்மோற்சவ விழா வெகு சிறப்பாக நடைபெற்று வருகிறது. புதுச்சேரி நகரப்பகுதியில் உள்ள கடைகளில் போதைப் பொருட்கள் விற்பனை செய்யப்படுகிறதா என போலீசார் மோப்ப நாயுடன் திடீர் சோதனை மேற்கொண்டனர். செய்திகள் தொடர்கின்றன. புதுச்சேரியில் ஹோட்டல் உரிமையாளரிடம் ரூபாய் 9,000 மர்ம நபர்கள் நூதனமாக மோசடி செய்தது தொடர்பாக சைபர் கிரைம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி நகரப்பகுதியில் உணவகம் நடத்தி வருபவரின் கைபேசிக்கு அண்மையில் மர்ம நபர் ஒருவர் தொடர்பு கொண்டாராம். அப்போது 10 தோசை பொட்டலம் தேவை என்று கூறிவிட்டு அதற்கான பணத்தை இணைய வழியில் ஜிபேயில் அனுப்பியுள்ளதாக கூறினாராம். அதன்படி உணவக உரிமையாளரின் கைபேசிக்கு ரூபாய் 10,000 அனுப்பப்பட்டதாக குறுஞ்செய்தி வந்ததாம். அப்போது மர்ம நபர் மீண்டும் தொடர்பு கொண்டு தவறுதலாக ரூபாய் 10,000 அனுப்பிவிட்டதாகவும் தோசைக்கான பணத்தை எடுத்துவிட்டு மீதி பணத்தை திருப்பி அனுப்புமாறு கூறினாராம். இதை நம்பிய உணவக உரிமையாளர் ரூபாய் 9,000 திருப்பி அனுப்பினாராம். ஆனால் தோசை வாங்க யாரும் வராத நிலையில் சந்தேகமடைந்த அவர் வங்கிக் கணக்கை சரிபார்த்த போது அவரது பணம் ரூபாய் 9,000 குறைந்திருந்தது தெரிய வந்தது. இதுகுறித்து இணைய வழி குற்றத்தடுப்பு போலீசாரிடம் புகார் அளித்தார். அதன் பேரில் போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் அருள்மிகு ஸ்ரீ கோகிலாம்பிகை உடனுரை ஸ்ரீ திருக்காமேஸ்வரர் ஆலய பிரம்மோற்சவ விழா வெகு சிறப்பாக நடைபெற்று வருகிறது. இன்று வன்னியர்குல சத்திரியர்கள் நடத்தும் 6ஆம் நாள் திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதில் வானக்கார முன்னுசாமி நாயக்கரால் செய்து வைக்கப்பட்ட வெள்ளி யானை வாகன புறப்பாடு வெகு சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக காலை 63 நாயன்மார்களுக்கும் உற்சவ மூர்த்திகளுக்கும் அபிஷேகமும், அதனைத் தொடர்ந்து பஞ்சமூர்த்தி மற்றும் 63 நாயன்மார்கள் மற்றும் அக்னிபுத்திரன் வாகன வீதி உலாவும் நடைபெற்றது. மேலும் கமலக்கண்ணன் குழுவினரின் வீரதீர சாகசங்கள் அடங்கிய நிகழ்ச்சி மேளதாளம் மற்றும் வான வேடிக்கையுடன் வெகு சிறப்பாக நடைபெற்றது. நிகழ்ச்சியில் அரசு கொறடா ஏடிகே ஆறுமுகம், வன்னியர் பாதுகாப்பு பேரியக்க நிறுவன தலைவர் செந்தில் கவுண்டர், புதுச்சேரி பாமக தலைவர் கணபதி உட்பட ஏராளமான முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். மேலும் சுவாமி வில்லியனூர் மாட வீதியை சுற்றி வலம் வந்தது. இதில் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமிக்கு அர்ச்சனை செய்து வழிபட்டனர். தொடர்ந்து சுவாமிக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை வன்னியர் மடம் தனி அதிகாரி ராமதாஸ், வில்லியனூர் அருள்மிகு ஸ்ரீ கோகிலாம்பிகை உடனுரை ஸ்ரீ திருக்காமேஸ்வரர் ஆலய வன்னியர் மட பராமரிப்பு குழுவினர் மற்றும் விழா குழுவினர் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர். புதுச்சேரி நகரப்பகுதியில் உள்ள கடைகளில் போதைப் பொருட்கள் விற்பனை செய்யப்படுகிறதா என போலீசார் மோப்ப நாயுடன் திடீர் சோதனை மேற்கொண்டனர். புதுச்சேரியில் போதைப் பொருட்கள் நடமாட்டத்தை தடுக்க டிஜிபி ஸ்ரீனிவாஸ் உத்தரவின் பேரில் போலீசார் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக பெரியகடை காவல் நிலைய இன்ஸ்பெக்டர் ஜெய்சங்கர், சப் இன்ஸ்பெக்டர் முருகன் தலைமையிலான போலீசார் நேற்றிரவு ஸ்டேஷன் எல்லைக்குட்பட்ட ஆம்பூர் சாலையில் உள்ள கடைகளில் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் ஏதேனும் விற்பனை செய்யப்படுகிறதா என்பது குறித்து மோப்பநாயுடன் தீவிர சோதனையில் ஈடுபட்டனர். தொடர்ந்து வெங்கடா நகர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் சந்தேகப்படும் நபர்களின் வீடுகளிலும் கஞ்சா பதுக்கி வைக்கப்பட்டுள்ளதா என போலீசார் சோதனை மேற்கொண்டனர். இதனால் அப்பகுதிகளில் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி பாரதியார் பல்கலைக்கூட மாலை நேர பயிற்சி வகுப்புகளுக்கு பள்ளி மாணவர்கள், அலுவலக ஊழியர்கள் உள்ளிட்டோர் விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாரதியார் பல்கலைக்கூட முதல்வர் அலுவலகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி அரியாங்குப்பம் பகுதியில் பாரதியார் பல்கலைக்கூடம் செயல்பட்டு வருகிறது. இங்கு வாய்ப்பாட்டு, பரதநாட்டியம், ஓவியம், வண்ண ஓவியம், துணி வண்ண ஓவியம், சுடுமண் சிற்பம் ஆகிய பிரிவுகளுக்கு 6 மாத கால சான்றிதழ் பயிற்சி வகுப்புகள் 3 நிலைகளில் மாலை நேர வகுப்புகளாக நடத்தப்பட உள்ளன. வகுப்புகளில் முதல் நிலையில் மாலை 5:30 மணி முதல் 7 மணி வரையிலும், 2 மற்றும் 3ஆம் நிலைகள் இரவு 7 மணி முதல் 8:30 மணி வரையிலும் நடைபெற உள்ளன. மாலை நேர வகுப்புகளில் சேர விரும்புவோர் ரூபாய் 100 கட்டணம் செலுத்தி விண்ணப்பங்களை பெறலாம்.
இணையதளம் மூலமே மே மாதம் இறுதிக்குள் விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மதகடிப்பட்டு அருகே உள்ள கலைத்தீர்த்தாள் குப்பம் பகுதியில் சொந்த வீட்டிலிருந்து மாமனார் மாமியாரை வெளியே துரத்திய மருமகள். கலெக்டர் அலுவலகத்தில் நீதி கேட்டு புகார் மனு. புதுச்சேரி மாநிலம் மதகடிப்பட்டு அருகே உள்ள கலைத்தீர்த்தாள் குப்பம் பகுதியைச் சேர்ந்தவர் வதிஷ்டா. இவரது கணவர் நாராயணன். இவர்களுக்கு சொந்தமான வீட்டிலிருந்து அவரது மருமகள் மகேஸ்வரி என்பவர் அடித்து வெளியே அனுப்பிவிட்டதாக கலெக்டர் அலுவலகத்தில் புகார் மனு அளித்தனர். இதுகுறித்து அவர் கூறுகையில், நானும் எனது கணவரும் கஷ்டப்பட்டு கட்டிய வீட்டிலிருந்து அடித்து துரத்திவிட்டு எனது மருமகள் மட்டும் வாழ்ந்து வருகிறார். வீடு என் பேரில் உள்ளது, ஆனால் நான் இருக்கக்கூடாது. இது சம்பந்தமாக வில்லியனூர் சப் கலெக்டர் அலுவலகத்துக்கு வந்தோம். அங்கே சப் கலெக்டர் என் பேரில் உள்ள வீடு எனக்கு சொந்தமில்லை என்று கூறிவிட்டார். நாங்கள் இருவரும் வயதானவர்கள். இந்த வயதில் களை வெட்டி சாப்பிடுகிறோம். மருமகள் எங்கள் வீட்டை வாடகைக்கு விட்டு சாப்பிடுகிறார். நீதி கிடைக்க வேண்டும் என வில்லியனூர் சப் கலெக்டர் அலுவலகத்துக்கு வந்தோம். ஆனால் நீதி கிடைக்கவில்லை. காவல் நிலையம் சென்றோம். அங்கும் நியாயம் கிடைக்கவில்லை. எங்களுக்கு எங்கே செல்வதென்று தெரியவில்லை. எங்களுக்கு இருக்க வீடு வேண்டும். இல்லை என்றால் மண்ணெண்ணெய் ஊற்றிக்கொண்டு கொளுத்திக் கொண்டு தற்கொலை செய்து கொள்வதை விட வேறு வழியில்லை. இதற்கு மேல் எங்களால் உழைத்து சாப்பிட முடியவில்லை என்றனர். கல்தாவப்போம். என் பேர் வதிஷ்டா. நான் என் வீட்டுக்காரெல்லாம் கஷ்டப்பட்டு கட்டணும் வீடு. என் மருமக எங்களை அடித்து வெளியே தேய்த்துட்டு வாழற. அதில் எங்களுக்கு வீடு கிடையாதான். வீடு என் பேரில் இருக்குது. என் பிள்ளைக்கே இல்லையா எனக்கு இல்லையா வீடு அவளுக்கு சொந்தமா. அது கலெக்டர் ஆஃபீஸுக்கு வந்தோம். அவரும் அதே தான் சொல்கிறாரு, உங்களுக்கு வீடு கிடையாது போங்கன்றாரு. நாங்கள் எங்கே வயசானுங்க எங்கே பார்த்தோம். எனக்கு 70 வயசு ஆகுது. எங்கள் வீட்டுக்காருக்கு 77 வயசு ஆகுது. நாங்கள் எங்கே போய் எப்படி சாப்பிட்றது சொல்லு. நான் களை வெட்டி சாப்பிட்றேன், வீட்டை வாடகைக்கு விட்டு சாப்பிட்றா. என் வீட்டை இந்த நீதி கிடைக்கணும் இங்கே வந்தோம். இங்கேயும் கிடைக்கல. இப்போ நாங்கள் மேற்கொண்டு எங்கே போகிறதுன்னு எங்களுக்கே தெரியல. ரோட்டில் தான் இருக்கணும் நாங்கள் இப்போ. புதுவை இதயா மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இறுதி ஆண்டு படிக்கும் மாணவிகளுக்கு நன்றி தெரிவிக்கும் விழா நடைபெற்றது. புதுவை இதயா மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இறுதி ஆண்டு படிக்கும் மாணவிகளுக்கு நன்றி தெரிவிக்கும் விழா நடைபெற்றது. இவ்விழாவிற்கு கல்லூரியின் முதல்வர், செயலர் முனைவர் ஆ. பாத்திமா தலைமை தாங்கினார். சிறப்பு விருந்தினராக ஸ்ரீ சங்கர வித்யாலயா ஆங்கில பேராசிரியை சௌந்தரி, புதுவை பல்கலைக்கழகம் நீதித்துறை பேராசிரியர் முனைவர் காசலிங்கம், புதுவை பல்கலைக்கழக பன்னாட்டு வணிகத்துறை தலைவர் முனைவர் அருள், முத்தியால்பேட்டை காவல்துறை ஆய்வாளர் கண்ணன், முனைவர் பூங்குழலி பெருமாள், புதுவை அரசு தமிழ் விரிவுரையாளர் பவானி, ஸ்ரீ சங்கர வித்யாலயா துணை முதல்வர் ஆகியோர் வருகை புரிந்தனர். பெண்களுக்கு உயர்கல்வி அவசியம். பெண்களின் முன்னேற்றமே நாட்டின் முன்னேற்றமாக இருக்கும். தொழிலை தேடுபவர்களாக இல்லாமல் இதயா கல்லூரி மாணவிகள் நல்ல பல தொழில்களை உருவாக்கி தொழிலதிபர்களாக வர வேண்டும் என்று வாழ்த்தினர். இவ்விழாவின் நோக்க உரையை கல்லூரியின் முதல்வர், செயலர் முனைவர் ஆ. பாத்திமா வழங்கினார். மேலும் மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. விழா நாட்டுப்பண்ணுடன் இனிதே நிறைவு பெற்றது. தர்மபுரி பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு திரௌபதி அம்மன் ஆலய தீமிதி திருவிழாவில் திரளான ஆண்கள் மற்றும் பெண்கள் கலந்து கொண்டு தீமிதித்து தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினர். புதுச்சேரி மாநிலம் உழவக்கரை நகராட்சி தர்மபுரி பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு திரௌபதி அம்மன் ஆலய தீமிதி திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக காலை பாரத சொற்பொழிவு நிகழ்ச்சியும், மதியம் களபலி இடுதல் நிகழ்ச்சியும், படுகள சோதனை, சபதம் முடித்தல் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து மாலை தீமிதி திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதில் திரளான ஆண் மற்றும் பெண் பக்தர்கள் கலந்து கொண்டு தீமிதித்து தங்களது நேர்த்திக்கடனை நிறைவேற்றினர். மேலும் பெண் பக்தர்கள் அதிக அளவில் தீமிதித்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்நிகழ்ச்சியில் அரசு கொறடா ஏடிகே ஆறுமுகம் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து தீமிதி திருவிழாவை கண்டு களித்தார். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை தர்மபுரி ஆலய அறங்காவலர் குழு தலைவர் முருகன், முன்னாள் தலைவர் கண்ணன், செயலர் செந்தில்குமார், கௌரவ தலைவர்கள் இரிசப்பன், துணைத் தலைவர் சரவணன், இணை செயலாளர் சந்தானம், சரவணன் உட்பட ஆலய அறங்காவலர் குழு நிர்வாகிகள், கிராமவாசிகள் மற்றும் தர்மபுரி இளைஞர்கள் மிக சிறப்பாக செய்திருந்தனர். மேலும் இந்நிகழ்ச்சியில் ஊர் பிரமுகர்கள் ஜீவானந்தம், ரமணன், கிருஷ்ணன் உட்பட முக்கிய பிரமுகர்கள், ஊர் பொதுமக்கள் என திரளானோர் கலந்து கொண்டு தீமிதி திருவிழாவை கண்டுகளித்து சுவாமி தரிசனம் செய்தனர். விளம்பர இடைவெளிக்கு பிறகு மற்ற செய்திகளை காணலாம். ததோம்
Surya. One emotion. Weddings by Joe Salukas. செய்திகள் தொடர்கின்றன. புதுச்சேரி அருகே பஞ்சவடியில் அமைந்துள்ள ஜெயமங்கல பஞ்சமுக ஸ்ரீ ஆஞ்சநேயர் சுவாமி கோவிலில் பட்டாபிஷேக ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி சுவாமிக்கு வசந்த உற்சவ விழாவையொட்டி புஷ்ப அலங்கார மண்டபத்தில் சுவாமி எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். புதுச்சேரி அருகே பஞ்சவடியில் அமைந்துள்ளது ஜெயமங்கல பஞ்சமுக ஸ்ரீ ஆஞ்சநேயர் சுவாமி திருக்கோவில். இந்த திருக்கோவிலில் எழுந்தருளியுள்ள பட்டாபிஷேக ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி சுவாமிக்கு வசந்த உற்சவ விழா தொடங்கியது. வசந்த உற்சவ விழாவையொட்டி தினந்தோறும் ஸ்ரீராமர் ஸ்ரீ சீதா பிராட்டியுடன் வசந்த மண்டபத்தில் எழுந்தருளுகின்றார். இதனை முன்னிட்டு ஸ்ரீராமர் சீதா பிராட்டிக்கு சிறப்பு திருமஞ்சனம் நடைபெற்றது. சிறப்பு அலங்காரம் செய்யப்படுகின்றது. முதல் நாள் வசந்த உற்சவத்தையொட்டி பல்வேறு மலர்களால் புஷ்ப பந்தலில் ஸ்ரீராமர் எழுந்தருளினார். தொடர்ந்து அவருக்கு பாராயணம் செய்யப்பட்டு பல்வேறு வகையான தீபாராதனைகள் காட்டப்பட்டது. இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு ஸ்ரீராமரை வழிபட்டு சென்றனர். தேசிய பால புரஸ்கார் விருதுக்கு தகுதியானோர் விண்ணப்பிக்கலாம் என்று மகளிர் மற்றும் குழந்தைகள் நல மேம்பாட்டுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. புதுச்சேரி மகளிர் மற்றும் குழந்தைகள் நல மேம்பாட்டுத்துறை இயக்குநர் முத்துமீனா வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகத்தின் மூலம் 2025ஆம் ஆண்டுக்கான பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால புரஸ்கார் விருதுக்கான விண்ணப்பங்கள் இணையதளம் வழியாக வரும் ஜூலை 31ஆம் தேதி பெறப்பட உள்ளன. எனவே புதுச்சேரி பிரதேசத்தைச் சேர்ந்த வீரதீர செயல், விளையாட்டு, சமூக சேவை, அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம், சுற்றுப்புற சூழல், கலை மற்றும் பண்பாடு, புதிய கண்டுபிடிப்புகள் இவற்றில் சிறந்து விளங்கிய 5 முதல் 18 வயது வரையிலான குழந்தைகள் தேசிய அளவில் விண்ணப்பிக்கலாம். விருதுக்கு விண்ணப்பதாரர் தன்னிச்சையாகவோ பெற்றோர்கள், அலுவலர்கள், ஆசிரியர்கள் முதலானோர் குழந்தைகள் பெயர்களை பரிந்துரைக்கலாம். முழு விவரங்களுக்கு மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் அல்லது துறையின் இணையதள முகவரியை பார்வையிடலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மடுகரை பட்டாம்பாக்கம் செல்லும் சாலையில் உள்ள ஏரிக்கரை பகுதியில் கோழி கழிவுகள் மூட்டை மூட்டையாக வீசல். இதனால் துர்நாற்றம் ஏற்பட்டு சுகாதார சீர்கேடு ஏற்படும் நிலை உருவாகியுள்ளது. நெட்டப்பாக்கம் தொகுதிக்குட்பட்ட மடுகரை பட்டாம்பாக்கம் செல்லும் சாலையில் உள்ள ஏரிக்கரை பகுதியில் கோழி கழிவுகளை சமூக விரோதிகள் சிலர் மூட்டை மூட்டையாக வீசி சென்றுள்ளனர். தற்போது மழை பெய்து கொண்டிருப்பதால் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டு நோய் தொற்று ஏற்படும் நிலை உருவாகியுள்ளது. மேற்கொண்டு துர்நாற்றம் வீசுவதால் சாலையில் செல்பவர்கள் மூக்கை பிடித்தபடியே செல்கின்றனர். அப்பகுதியில் நாய்கள் அதிகம் சுற்றித் திரிவதால் சாலையில் செல்பவர்களை துரத்தி கடிக்க வருகிறது. அப்பகுதியில் பயணம் செய்பவர்கள் அச்சத்துடனேயே செல்கின்றனர். பல மாதங்களாக இப்பகுதியில் இதே பிரச்சினை இருப்பதால் அப்பகுதியில் குடும்பம் நடத்துபவர்கள் துர்நாற்றத்திலேயே வாழ்ந்து வருவதாக வருத்தத்துடன் தெரிவித்து வருகின்றனர். இது தொடர்பாக தொகுதி எம்எல்ஏவிடம் பலமுறை தகவல் அளித்தும் கண்டுகொள்ளாமல் இருப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். பகலில் கூட அப்படி இருந்துட்டாக்குது, நைட்டில் ஒன்றுமே பண்ண முடியல. சின்ன பசங்கள்லாம் இருக்குது, ஸ்கூல் போகிற பசங்க மூச்சு அரைச்சி மேடு போட்டு தான் படுத்துக்குது, ஆசை போட்டுன்னு தான் படுத்துக்குதுவா. நாளைங்க வேறு அதிகமாக இருக்குது, வீட்டுக்கே எல்லாம் திடீர்னு வருது வாடிக்கணும். மடுகரை டு பட்டாம்பாக்கம் சாலையில் இந்த கோழி கழிவு கொண்டு போய் போட்டுறாங்க. அது பல தடவை எல்லாத்தையும் சொன்னோம். அதில் ஒரு சில பேர் கேட்டுக்குன்னு இடையே கொண்டு கொட்டிடுறாங்க. ஒரு சில பேர் தெரியாமல் இரவில் கொட்டி அந்த பட்டாம்பாக்கம் மடுகரை பட்டாம்பாக்கம் டு சாலையில் கொட்டிடுறாங்க. ஏம்பலம் திரௌபதி அம்மன் ஆலயத்தில் கொடியேற்றத்துடன் திருவிழா தொடங்கியது. நெட்டப்பாக்கம் கொம்யூன் பஞ்சாயத்துக்குட்பட்ட ஏம்பலம் கிராமத்தில் உள்ள ஸ்ரீ பஞ்சபாண்டவர் திரௌபதி அம்மன் ஆலயத்தில் கொடியேற்றத்துடன் விழா தொடங்கியது. பகவான் கிருஷ்ணர், அர்ஜுனன், திரௌபதி அம்மன் சிறப்பு அலங்காரத்தில் ஜோடிக்கப்பட்டு ரத வாகனத்தில் இரவு வீதி உலா நடைபெற்றது. முன்னதாக கரக புறப்பாடு நடைபெற்று மூலவர் திரௌபதி அம்மனுக்கு அபிஷேகம் நடைபெற்றது. தீபாராதனையும் காண்பிக்கப்பட்டது. விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது. திருவிழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாக அதிகாரி குமரேசன் மற்றும் நிர்வாக குழுவைச் சேர்ந்த பன்னீர்செல்வம், உமாமுருகன், செல்வம், ஜனார்தனன், பழனிவேல் உட்பட பொதுமக்கள் செய்திருந்தனர்.
தொடர்ந்து அர்ஜுனன், திரௌபதி அம்மன் திருக்கல்யாணம் மற்றும் தீமிதி திருவிழா ஆகியன நிகழ்ச்சி நிரலின்படி நடைபெறவுள்ளது. புதுச்சேரியில் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த சார் பதிவாளரை தாக்கி முக்கிய ஆவணங்களை பறித்து சென்ற வழக்கில் பத்திர எழுத்தர் உட்பட 4 பேரை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி திருக்குனூர் பத்திரப்பதிவு அலுவலகத்தில் சார் பதிவாளராக பாஸ்கரன் என்பவர் பணியாற்றி வருகிறார். இந்நிலையில் கடந்த 10ஆம் தேதி பணி முடிந்து இருசக்கர வாகனத்தில் வீட்டுக்கு சென்று கொண்டிருந்த பாஸ்கரனை 3 பேர் கொண்ட மர்ம கும்பல் தாக்கிவிட்டு அவரிடமிருந்து முக்கிய ஆவணங்களை பறித்து சென்றது. பாஸ்கரன் அளித்த புகாரின் பேரில் வில்லியனூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து சம்பவ இடத்திலிருந்த கண்காணிப்பு கேமராக்களை ஆய்வு செய்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் பத்திரப்பதிவு செய்ய சார் பதிவாளர் தாமதப்படுத்தியதால் தேங்காய் திட்டைச் சேர்ந்த பத்திர எழுத்தர் மணிகண்டன் அறிவுறுத்தலின் பேரில் சார் பதிவாளரை தாக்கி ஆவணங்களை பறித்து சென்றது தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து பத்திர எழுத்தர் மணிகண்டன், வில்லியனூரைச் சேர்ந்த ராஜசேகர், சுபாஷ் சந்திரபோஸ், கடலூர் மாவட்டம் தூக்கணம்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த அனீஷ் ஆகியோரை போலீசார் கைது செய்தனர். பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். புதுவை தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்ற சிறுவர் இலக்கிய சீர்மணி சங்கர் எழுதிய 2 நிமிட கதைகள் நூல் வெளியீட்டு விழாவில் முன்னாள் சபாநாயகர் சிவக்கொழுந்து கலந்து கொண்டு நூலினை பெற்றுக் கொண்டார். சிறுவர் இலக்கிய சீர்மணி சங்கர் எழுதிய 2 நிமிட சிறுகதைகள் நூல் வெளியீட்டு விழா புதுவை வெங்கடா நகரில் உள்ள தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்றது. விழாவில் மயிலம் பொறியியல் கல்லூரியின் உதவி பேராசிரியர் திவ்யா நிகழ்ச்சியை நெறியாள்கை செய்ய, ஹெஸ்ரோனி மாசில்லாமணி தமிழ்தாய் வாழ்த்து இசைக்க சிவரஞ்சனி விஜயபாஸ்கர் வரவேற்புரையாற்றினார். தொடர்ந்து கலைமாமணி, அமுதகவி, அருட்செல்வன், பாவலர், புதுவை இளங்குயில், வழக்கறிஞர் பரிமளம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மேலும் மகளிர் ஓசை மாத இதழ் ஆசிரியர் தாமோதரன் நோக்கு உரையாற்ற தமிழ்ச்சங்க தலைவர் முனைவர் முத்து தலைமை உரையாற்றினார். தொடர்ந்து பிரான்ஸ் உலக தமிழ் பண்பாட்டு இயக்க தலைவரும் நகர்மன்ற உறுப்பினருமான ஆலன் ஆனந்தன் நூலை வெளியிட முன்னாள் சபாநாயகர் சிவக்கொழுந்து, முனைவர் தாஸ் ஆகியோர் நூலினை பெற்றுக் கொண்டனர். சிறுகதை எழுத்தாளர் புதுவை பிரபா நூலாய்வு செய்ய வழக்கறிஞர் கோவிந்தராசு, சாரதா கங்காதரன் கல்லூரியின் ஆங்கில துணைத் தலைவர் காணிக்க பிரியா ஆகியோர் பாராட்டுரை வழங்கினர். தொடர்ந்து செய்தி மற்றும் விளம்பரத்துறையின் மக்கள் தொடர்பு உதவியாளர் அமலோற்ப மேரி, உதவி பேராசிரியர் தண்டபாணி ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். மேலும் வழக்கறிஞர் சங்கர் ஏற்புரையாற்ற குருமாம்பேட் கால்நடை மருத்துவக் கல்லூரியைச் சேர்ந்த மணிவண்ணன் நன்றி உரையாற்றினார். இதில் ஏராளமான தமிழறிஞர்கள், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதி பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் அமைக்கப்பட்ட நீர்மோர் பந்தலில் பொதுமக்களுக்கு நீர்மோர் மற்றும் பல்வேறு பழ வகைகளை சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கம் வழங்கி தொடங்கி வைத்தார். புதுச்சேரியில் கோடை வெயில் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் அதிலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ள பொதுமக்களுக்கு புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதி பாரதிய ஜனதா கட்சி சார்பில் SV பட்டேல் சாலை, செஞ்சி சாலை சந்திப்பில் ஒவ்வொரு ஆண்டும் இலவச நீர்மோர் பந்தல் அமைத்து வழங்கப்படுவது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டும் நீர்மோர் பந்தல் அமைக்கப்பட்டது. இதனை சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கம் தலைமை தாங்கி பொதுமக்களுக்கு இலவச நீர்மோர் மற்றும் வெள்ளரிக்காய், தர்பூசணி, கிர்னி பழம் உள்ளிட்ட பழ வகைகளை வழங்கி தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் ராஜ்பவன் தொகுதியின் பாஜக தலைவர் நாகராஜன் முன்னிலை வகிக்க நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளர்களாக சட்டமன்ற உறுப்பினர்கள் அசோக் பாபு, சிவசங்கர், நகர் மாவட்ட தலைவர் கிருஷ்ணராஜ், நகர மாவட்ட பொதுச் செயலாளர் PS கணேஷ், மூத்த அரசு வழக்கறிஞர் ராமலிங்கம் மற்றும் ராஜ்பவன் தொகுதியின் பாஜக பொறுப்பாளர் ஆனந்த கண்ணன் மற்றும் ஸ்ரீனிவாச பெருமாள், முன்னாள் நகர மாவட்ட தலைவர் மூர்த்தி, நகர மாவட்ட துணைத் தலைவர் ஆனந்த பாஸ்கர் மற்றும் ராஜ்பவன் தொகுதியின் பாஜக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். முன்னதாக சிறப்பு விருந்தினருக்கு சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கம் பொன்னாடை போர்த்தி அனைவரையும் வரவேற்றார். மீண்டும் முதன்மை செய்திகள். புதுச்சேரியில் ஹோட்டல் உரிமையாளரிடம் ரூபாய் 9,000 மர்ம நபர்கள் நூதனமாக மோசடி செய்தது தொடர்பாக சைபர் கிரைம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் அருள்மிகு ஸ்ரீ கோகிலாம்பிகை உடனுரை ஸ்ரீ திருக்காமேஸ்வரர் ஆலய பிரம்மோற்சவ விழா வெகு சிறப்பாக நடைபெற்று வருகிறது. புதுச்சேரி நகரப்பகுதியில் உள்ள கடைகளில் போதைப் பொருட்கள் விற்பனை செய்யப்படுகிறதா என போலீசார் மோப்ப நாயுடன் திடீர் சோதனை மேற்கொண்டனர். இத்துடன் இச்செய்தி அறிக்கை
நிறைவு பெறுகின்றன. நன்றி, வணக்கம்.